அனைவருக்கும் வணக்கம். நூல்கள், நூலாசிரியர்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது செகண்ட் பார்ட்டு. ஜெயகாந்தன் அவர்களோட இது வரைக்கும் போட்டிருந்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முனைவர் சேதுமணி மணியன் அவர் பார்த்திங்கன்னா நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், முனைவர் சேதுமணி மணியன். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், முனைவர் சேதுமணி மணியன். அடுத்தது மா நன்னன் என்ன எழுதியிருக்காருன்னா தவறின்றி தமிழ் எழுதுவோம். அவர் பேரே பாருங்க, பேர்லயே நன்னன் இருக்கு. நன்னன்னா நல்லா எழுதுவாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா எழுதுறதுனா என்ன அர்த்தம், தப்பு இல்லாம எழுதுறது. ஸோ தவறின்றி தமிழ் எழுதுவோம், மா நன்னன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததும் ஞாபகம் வச்சுக்கலாங்க, உதய சங்கர், உதய சூரியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியன்ல என்ன வரும், நிழல் வரும். ஸோ உதய சங்கர் வந்தாருன்னா பச்சை நிழல். பின்னாடி ஒரு உதயல வரும், குழப்பிக்காதீங்க. உதய சங்கர் வந்தாதான் பச்சை நிழல். பாரதியார் குயில் பாட்டு. முகமது அலி, முகமது அலி வந்து அதோ அந்த பறவை போல. முகமது அலி வந்து பறவைகளை பற்றி எழுதியிருக்காரு, அதோ அந்த பறவை போல. எஸ் ராமகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் மிகச்சிறிய தவளை. எஸ் ராமகிருஷ்ணன் உலகின் மிகச்சிறிய தவளை. வ.உ. சிதம்பரனார் தெரியுங்க, திருக்குறள் தெளிவுரை. வ.உ. சிதம்பரனார் திருக்குறள் தெளிவுரை. வ.உ. சிதம்பரனார் திருக்குறள் தெளிவுரை. கி. ராஜநாராயணன் சிறுவர் நாடோடி கதைகள். ராஜநாராயணன் சிறுவர் நாடோடி கதைகள். கு. சிவராமன், சிவராமன்கிறது மருத்துவர். மருத்துவம்னா கிட்டத்தட்ட 6 years ஆகுது இல்லைங்களா. ஸோ அதனால வந்து 6 6ஆம் திணைன்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ சிவராமன் மருத்துவர் வந்து 6ஆம் திணை. சிவராமன் அவர் வந்து மருத்துவர், 6ஆம் திணை மருத்துவர், அதனால 6ஆம் திணை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீலமணி பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள். நீலமணி வந்து பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள். தமிழ்ச்செல்வன் அன்றாட வாழ்வில் அறிவியல். தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வன் வந்து அறிவியலை பற்றி எழுதுறார், அன்றாட வாழ்வில் அறிவியல். ஸ்டீஃபன் ஹாக்கிங் காலம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் காலம். தமிழில் வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதியது என்னன்னா சிறந்த சிறுகதைகள் 13. சிறந்த சிறுகதைகள் 13. தமிழில் வே. ஸ்ரீராம் பார்த்தீங்கன்னா குட்டி இளவரசன். தமிழில் வே. ஸ்ரீராம் குட்டி இளவரசன். தமிழில் எம்பி அகிலா வந்து ஆசிரியரின் டைரி. தமிழில் எம்பி அகிலா ஆசிரியரின் டைரி. சுரதா தெரியும் தேன்மலை. திருநாவுக்கரசு ஸோ அப்படி ஞாபகம் வச்சுங்க, திருக்குறள் நீதி இலக்கியம். திருக்குறள் நீதி இலக்கியம். ஆ.க. பெருமாள் வந்து நாட்டார் கலைகள். ஆ.க. பெருமாள் நாட்டார் கலைகள். இது நம்மளுக்கு தெரியுங்க, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வந்து என் கதை. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் என் கதை. ஸோ நீலமணி பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள். தமிழ் வந்த அறிவியல். ஸோ தமிழ்ச்செல்வன் அன்றாட வாழ்வில் அறிவியல். ஸ்டீஃபன் ஹாக்கிங் காலம். ஹாக்கிங் காலம். தமிழில் வள்ளிக்கண்ணன் வந்து சிறந்த சிறுகதைகள் 13. தமிழில் வந்து வே. ஸ்ரீராம் வந்து குட்டி இளவரசன் அப்படின்றத எழுதியிருக்காரு. எம்பி அகிலா ஆசிரியரின் டைரி. சுரதா தேன்மலை. நாவுக்கரசு திருக்குறள் நீதி இலக்கியம். ஆ.க. பெருமாள் நாட்டார் கலைகள். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வந்து என் கதை. அவ்வளோதான். அடுத்தது லாஸ்ட் ஒன், ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர். ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் பார்த்துங்க. அடுத்தது பாருங்க, முத்துசாமி நாற்காலிக்காரர். முத்துசாமி நாற்காலி எழுத உட்காருவாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்துசாமி நாற்காலிக்காரர். வரதராசனார் வந்து அறமும் அரசியலும். அபி வந்து அபி கவிதைகள். எம்.எஸ். உதயமூர்த்தி எண்ணங்கள்.
பாவண்ணன், அப்போ பாகன் ஞாபகம் வச்சுங்க. பாகன் யாரு? யானை பராமரிக்கிறவர். ஸோ யானை சவாரி. திலகவதி, திலகவதி கல்மரம். திலகவதி ஐபிஎஸ் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அப்போ வந்து அவங்களால அப்படி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. கல்மரம். நான் முருகேச பாண்டியன், அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவன் சாங் ஞாபகம் வச்சுங்க. அது வந்து நான் முருகேச பாண்டியன். கபிலர் தெரியும் குறிஞ்சி பாட்டு. நான் பார்த்த சாரதி வந்து குறிஞ்சி மலர். ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க. குறிஞ்சி பாட்டுன்னு வந்தால் கபிலர், குறிஞ்சி மலர்னு வந்தால் பார்த்த சாரதி. இந்த ராமசாமி மலையும் புயலும் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. வா ராமசாமி மலையும் புயலும். மு வரதராசனார் வந்து நாட்டுப்பற்று, அது வந்து ஒரு கட்டுரை. மா நன்னன் வந்து தவறின்றி தமிழ் எழுதுவோம். முனைவர் சேதுமணி மணியன் வந்து நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும். இது ஏற்கனவே படித்தோம் இல்லைங்களா, சேதுமணி மணியன் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இதுவும் படித்தோம். நன்னன் அப்போ நல்லா எழுதுவார், தவறின்றி எழுதுவார். அப்போ நன்னன் வந்து தவறின்றி எழுதுவோம். இது ரெண்டும் ரிப்பீட்டட் தான் பாருங்க. உதய சங்கர் வரும், உதய சங்கர் வரும்போது பச்சை நிழல் போட சொன்னோம். இது உதய மூர்த்தி வருது பாருங்க. உதய மூர்த்தி வரும்போது எண்ணங்கள். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சுக்குங்க. முத்துசாமி நாற்காலிக்காரர், வரதராசனார் அறமும் அரசியலும், அபி வந்து அபி கவிதைகள். உதயமூர்த்தி, உதய சங்கர்னா பச்சை நிழல், உதயமூர்த்தினா எண்ணங்கள். பாவண்ணன் பாகன், யானை பாகன், யானை சவாரி. திலகவதி கல்மரம். முருகேச பாண்டியன் வந்து அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில். கபிலர் வந்து குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி மலர் யாருன்னா பார்த்த சாரதி. ராமசாமி மலையும் புயலும். வரதராசனா நாட்டுப்பற்றுங்கிற கட்டுரை. நன்னனாவே இப்போ நல்லா ஞாபகம் வந்துருச்சு, தவறின்றி தமிழ் எழுதுவோம். சேதுமணி மணியன் வந்து நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும். அடுத்தது பாருங்க. எழில் முதல்வன், இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய். அப்புறம் அவர் எழுதின வந்து இன்னொன்று புதிய உரைநடை நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றார். புதிய உரைநடை நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. பா சிங்காரம் வந்து புயலிலே ஒரு தோணி. சிங்காரம் புயலிலே ஒரு தோணி. பாரதியார் குயில் பாட்டு தெரியுங்க. இதெல்லாம் ரிப்பீட்டட் பாருங்க. முகமது அலி படித்தோம் இல்லைங்களா, அதோ அந்த பறவை போல. முகமது அலி அதோ அந்த பறவை போல. ராமகிருஷ்ணனும் படித்தோங்க. உலகின் மிகச்சிறிய தவளை. உலகின் மிகச்சிறிய தவளை. அடுத்தது கி ராஜநாராயணன் பாருங்க. கி ராஜநாராயணன் வந்து கரிசல் எழுத்தாளர். கோபல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர். கோபல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர். இந்நூல் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தின் பின்னணியை கொண்டது. அப்போ கோபல்லபுரத்து மக்கள் கதை வந்து எதை பின்னணியாக? கோபல்லபுரத்து மக்கள் கதை வந்து இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது. இது எழுதியவர் வந்து கி ராஜநாராயண். இனிஷியல் பார்த்துக்குங்க, கி ராஜநாராயணன். அடுத்த கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டைம் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா வந்து நூலாசிரியர்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை வந்து டெய்லி ஒவ்வொரு டைம் போட்டு கேட்டுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.